அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 8ஆம் தேதி வரை நடப்பதை காட்டிலும் அக்டோபர் 8ஆம் தேதிக்கு பிறகு உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் நடக்க போவதை தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். அஷ்டமாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அவர் மிகவும் வலுவாக உச்சம் பெற போகிறார். அதிசார பயிற்சியாக 4 மாத காலம் அதிசார பயிற்சியாக உச்சம் பெற்று பிறகு மீண்டும் வக்ரகதியில் பின்னோக்கி திரும்பி லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நிலை கொள்ள போகிறாருங்க. பொதுவாக குருவை பொறுத்த வரைக்கும் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே அவர் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து சென்று உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது லாபஸ்தானத்திற்குரிய நல்ல வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. ஏனென்றால் முழுமையாக விரயஸ்தானத்தில் அடுத்த ஆண்டில்தான் உச்சம் பெற போகிறார். எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளை என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய சுமார் 10 மாத காலத்திற்கு நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நடக்க இருப்பதை காட்டிலும் நடக்க போகவை நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு நட்பு கிரகமாக இருக்கிறார். அதே வேளையில் தனது பார்வையில் சுக்கிரன் புதன் போன்ற கிரகநிலைகளை பகை கிரகமாக பார்த்தாலும் சுக்கிரனும் புதனும் குருவை நட்பு கிரகமாகவும் சம கிரகமாகவும் பார்க்கின்றன. அது மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. எனவேதான் அவர் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராகவும் தோஷமற்றவராகவும் அவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க குரு பகவான். அப்படிப்பட்டவர் மிக சிறப்பான வகையில் அதிசார பயிற்சியில் உச்சம் பெற்றாலும் லாபஸ்தானத்திற்குரிய பலனை முழுமையாக கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக கிடைக்கிறது. ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும்தான் அவ்வளவு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. அவர் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் அற்புதமாக உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது பல்வேறு வகையில இருக்கக்கூடிய தடைதாமதங்களை சிம்மராசிக்காரர்களுக்கு தகர்த்தறிவதோடு மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையிலும் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் விரயத்தில் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மீண்டும் நோக்கி நகர்ந்து லாபத்தில் வலுவாக வலம் வருவாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பு என்பது நடக்க போவதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான தவறான எண்ணங்கள் சிந்தனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவான். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். குரு பகவானின் வாகனமாக கருதக்கூடியது யானை. அந்த யானையை நாம் பார்த்திருப்போம். அளவிலும் சரி உருவத்திலும் சரி எவ்வளவு ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். இந்த யானைகளை கோவில்களிலோ அல்லது வளர்க்கக்கூடிய இடங்களிலோ நாம் பார்க்கும் போது இந்த யானையை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு பாகன் ஒருவர் இருப்பார். அது மட்டுமல்லாது அந்த யானையின் காலில் ஒரு சங்கிலி போட்டு கட்டப்பட்டிருக்கும். அந்த சங்கிலியின் உருவத்தையும் யானையின் உருவத்தையும் ஒப்பிட்டீர்கள் என்றால் யானையின் பலத்திற்கு அந்த சங்கிலி கால் அங்கு கூட இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எளிதாக யானை அந்த சங்கிலியை அறுத்து கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இருக்கும். ஆனால் உண்மையில் அந்த யானை அந்த சங்கிலியை அறுக்க முயற்சி செய்யுமா என்றால் நிச்சயமாக முயற்சி செய்யாது. ஏனென்றால் அதன் ஆழ் மனதில் இந்த சங்கிலியை அறுக்க முடியாது என்ற எண்ணமானது பதிந்து விடுகிறது. அது எப்படி பதிகிறது என்றால் இந்த யானை பிறந்தவுடன் சிறு குட்டியாக இருக்கும்போது அந்த யானையை இது போன்ற சங்கிலியில் கட்டி வைப்பார்கள். அந்த சங்கிலியை அந்த யானை குட்டி தனது பலத்தை பயன்படுத்தி அறுக்க முயற்சி செய்யும். ஆனால் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அது சிறிதாக இருக்கும் போது இந்த சங்கிலியை அறுக்கக்கூடிய அளவிற்கு அதனின் பலன் வெளிப்படாது. எனவே அந்த யானை வளர வளர அது மனதில் அந்த ஆழமான எண்ணம் பதிந்து விடுகிறது. நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இந்த சங்கிலியை நம்மளால் அறுக்கவே முடியாது என்ற ஆழமான சிந்தனை யானையின் மனதில் பதிவதால் தான்
அது வளர்ந்தாலும் மிகப்பெரிய அளவிலான ஜெய்ஜாண்டிக்கான உருவத்தை அடைந்தாலும் அந்த சங்கிலியை அறுக்க முயற்சி செய்வதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் சிம்மராசிக்காரர்கள் பல நேரங்களில் நாம் தவறான விஷயங்களை எண்ணிக்கொண்டு இதை நம்மளால் முடியாது, இதை செய்தால் கடனில் மாட்டிக்கொள்வோம், இதனால் பெரிய பிரச்சனை வரும், இதை செய்யவே முடியாது, இதற்கான திறமை நம்மளிடம் இல்லை என்று பல விஷயங்களை நாம் தவிர்த்து விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே சமயம் இந்த யானைக்கு மதம் பிடித்தால் என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள். இந்த சிறிய சங்கிலி அல்ல, எவ்வளவு பெரிய தடைகளை போட்டாலும் அனைத்தையும் தகர்த்தெறிவதோடு மட்டுமல்லாது கர்ஜிக்கும் சிங்கம் முன்னே வந்தாலும் காலை நசுக்கி சென்றுவிடும். இந்த சிங்கத்தை கூட தனது காலில் போட்டு மிதித்து சென்றுவிடும். அவ்வளவு வீரியம் நிறைந்ததாக இருக்குங்க. அது போன்றுதான் இந்த வேளையில் குரு பகவான் அதிசார பயிற்சியாக உச்சம் பெற்றாலும் கூட சிம்மராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான உச்சயோக பலன்களை விரைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிம்மராசிக்காரர்களுக்கு பல நெருக்கடிகள், தடைகள் விடுபடியாகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிறைவாக கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமாக அமையும். மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகள் அனைத்தும் விலகி மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. ஏனென்றால் விரயஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் சுப விரயம் விரைவாக அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் லாபஸ்தானத்திற்குரிய தன்மையும் வெளிப்படும். எனவே வரவை அதிகரிப்பதோடு புதிய முதலீடுகளையும் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய நல்ல வாய்ப்பும் நிறைவாகவே உண்டு குருவின் அமைப்பால். ஏனென்றால் சனி அஷ்டமத்தில் வலுவாக வீற்றிருக்கும் போது அவருக்கு நேர் எதிராக இருப்பவர் குரு பகவான் மட்டும்தான். அவருடைய சுப பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறது. சுகஸ்தானம், ரூணரோக சத்ருஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 இடங்களையும் மிகவும் வலுவாக குரு பகவான் பார்ப்பதால், சுகஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்தை பார்ப்பதால் நன்மை நிறைவாக கிடைப்பதோடு பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் கைகூடும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த நெருக்கடிகள், சிரமங்கள் முற்றிலுமாக உறுதியாகவே கட்டுக்குள் வரும். உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறவரின் சூழ்ச்சி அனைத்தும் முறியடிக்கப்படுவதோடு மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் பல்வேறு வகையில தனலாபத்தை உயர்த்தக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தையும் வலுவாக பார்ப்பதால் வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்களுக்கு அலைச்சல், சிரமம் இந்த தருணத்தில் முற்றிலுமாக குறையும். விவாக முயற்சியில் இழுபறியாக நீடித்த நிகழ்வுகளில் நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தின் துவக்கத்திலிருந்தே 4 மாத காலம் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார். அதற்கு பின்பும் வலுவாக லாபத்தில் அமர்வதால் குடும்ப வருமானம் உயரும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஆதரவு சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்கள் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதால் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட திறன்பட பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையுடனும் ஒவ்வொரு படியையும் எடுத்து வைக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எளிதில் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பல நெருக்கடிகளை உயிர்ப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் திட்டமிடுதலை காட்டிலும் மிக நுட்பமான பல வாய்ப்புகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. நவகிரகங்களிலே குரு பகவான் ஒருவர்தான் அனைத்து வகையான பணிகளிலும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி
கொடுக்கிறார். எனவே அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கிய நகர்வை சந்திப்பதோடு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தருணமாகவும் அமைகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக விரயத்தில் இருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப விரயங்களை பெண்மணிகள் அடுத்தடுத்து நிறைவாக சந்திப்பதோடு மன மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் இல்லத்தில் பல சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறுவதோடு மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை வலுவாக அதிகரிக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் குருவின் தினமாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து 9 வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வாய்ப்பும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் தடையின்றி உறுதியாகவே உங்களை தேடி வரும். மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்.